ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லோட்டஸ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லோட்டஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். அது வந்து ஹெவியாக கிராண்ட் லுக்கில் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு இன்விசிபிள் செயினில் கொஞ்சம் எட்டக வர மாதிரி ஒரு செயின் மேக் பண்ணியிருப்போம். அதுதான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இதேமாரி லோட்டஸ் பெட்டல் வந்து நம்ம ஒட்டி ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஒட்டி வச்சுருந்தா தான் கொஞ்சம் நேரம் கழித்து இதேமாரி கட் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டோன் எல்லாம் அங்கேயும் நகரும். இதேமாதிரி 3 பின் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இன்விசிபிள் செயினில் கோக்கிறதுக்காக 3 பின் எடுத்து எந்த அளவு லோட்டஸ் இருக்கோ அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லோட்டஸ் பேட்டர்ன் எப்படி மேக் பண்ணணுன்னு ஆல்ரெடி நான் வந்து பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ அதில் வந்து அந்த பின்னை வந்து நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது வந்து B7000 கம் தான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ஒட்டி கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது மேக் பண்ணலாம். கொஞ்சம் காய்ஞ்சதான் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இல்லைன்னா இங்கேயும் நான் வந்து போயிடும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ இதுமாரி வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்டிச்சிங் வீடியோவாக இருக்கட்டும், இந்தமாரி செயின் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இதுமாரி வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வரும். இது கொஞ்சம் வந்து இன்விசிபிள் செயின் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெக் அளவு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு பால் செயின்காக ஒரு பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஹேங்கிங் எடுத்திருக்கேன். அதுமாரி சின்னதாக ஒரு 3 mm 4 mm அது வரைக்கும் வச்சுக்கலாம். 4 mm தான் இது. ஆனால் 4 mm பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட ஹேங்கிங்கு அதுக்கப்புறம் 4 mm அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலாக ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கோம் லோட்டஸ் பேட்டர்னு. இது வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும்னு நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுமாரி கியர் ஒயர் லாக்கர் வந்து 2 கொடுத்துக்கோங்க. இது தள்ளிங்கிறனால நம்ம வந்து ஒரு பெட்டல் அதாவது ஒரு பென்டென்ட்டாட்டம் செய்ய போகிறோம். அந்த ஒரு பென்டென்ட்டுக்கு இடையில 2 இதுமாரி கியர் ஒயர் லாக்கர் வந்து கொடுத்துக்குறோம். திரும்பி இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்பி வந்து 4 mm பீட்ஸ் ஒன்று, அப்புறம் பெரிய பீட்ஸு கொஞ்சம் இந்த லுக்காக இருக்கும் இல்லையா, அந்த பீட்ஸ் ஒன்று கொடுத்து அது லோட்டஸ் பேட்டர்ன் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பி பெரிய பீட்ஸ் கொடுத்து திரும்பி 4 mm பீட்ஸ் கொடுத்து அதை இன்னொரு பென்டென்ட் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ 2 கொடுத்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது திரும்பி கியர் ஒயர் லாக்கர் 2 கொடுத்துக்கலாம். இதுக்கு 2 கொடுக்கணுன்னா இந்த பக்கம் உள்ள பென்டென்ட்டையும் இந்த பக்கம் உள்ள பென்டென்ட்டையும் லாக் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் செப்பரேட்டாக. இப்போ வந்து 4 mm பீட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஹேங்கிங் ஒன்று, திரும்பி 4 mm பீட்ஸ் ஒன்று கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இதேமாதிரி செப்பரேட்டாக அழகாக போடலாம். இது கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும். அதே சேம் டைம் கொஞ்சம் லுக் வந்து கிராண்டாக இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ வந்து இதை இன்னும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படியும் விட்டு நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்தமாரி நான் முழுசாக வச்சு போடுறேன். இப்போ இந்த பக்கம் ஒரு லோட்டஸ் பேட்டர்னும் இந்த பக்கம் ஒரு லோட்டஸ் பேட்டர்னும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக 4 mm பீட்ஸ் ஒன்று, அப்புறம் பெரிய பீட்ஸ் ஒன்று, அதாவது அதுக்கப்புறம் திரும்பி வந்து பெரிய பீட்ஸ் ஒன்று, அப்புறம் 4 mm பீட்ஸ் கொடுத்து 2 கியர் ஒயர் லாக்கர் கொடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஒன்று வந்து இந்த செயினை வந்து லாக் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து பின்னாடி உள்ள ஹூக்கை லாக் பண்ணுறதுக்கும். அப்புறம் அதே சேம் பேட்டர்னில் 2 கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் அதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாம் கோக்க போகிறோம். 4 mm பீட்ஸ் ஒன்று, பெரிய பீட்ஸ் ஒன்று, அப்புறம் லோட்டஸ் பேட்டர்னுக்குள்ள பெட்டல்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இதுமாரி பெரிய பீட்ஸ் ஒன்று, அப்புறம் ஸ்மால் சைஸ் 4 mm பீட்ஸ் கொடுத்து இப்படி லுக்காக கிராண்டாக விட்டுருவோம். இது கிராண்டாக வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம். இல்லை ஸ்டைலாக அட் த சேம் ஸ்டைலாக வேணும்னா இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி 3 தனித்தனியாக வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தனித்தனியாக கொஞ்சம் லுக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிராண்டான லுக் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி வச்சுக்கலாம் வேணா. ஆல்ரெடி நான் வந்து சேர்த்து ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன் பிங்க் கலரு. இது வந்து ஒரு மாடல். இது இப்படி கூட வச்சுக்கலாம். 2 ஹேங்கிங்கும் சைடில் தொங்குற மாதிரி வந்து இந்த பக்கமும் லோட்டஸ் பேட்டர்னு செப்பரேட்டாக வர மாதிரி இப்படி கூட வச்சுக்கலாம். இது ஒரு லுக் நல்லா இருக்குது. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எப்படியெல்லாம் லுக் வைக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது இதுலேருந்தே ஒரு ஐடியா வந்துடும். நான் வந்து இதில் செப்பரேட்டாக வச்சுக்க போகிறப்ப ஹேங்கிங்குமே செப்பரேட்டாக தான் இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் ஹூக்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சென்டரை வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம். பேக் சைடு ஹூக்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கியர் ஒயர் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் ஹூக்கு கொடுக்க போகிறோம். ஹூக்குக்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் கியர் ஒயரில் கொடுத்து இழுத்துக்கலாம். இழுத்துட்டு ஒரு கியர் ஒயர் தான் லாக்கர் தான் கொடுத்து இழுத்துக்கிட்டு இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணி ஊக்குலேருந்து 2 பக்கமும் பார்த்து எது சென்ட்ரு பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது நடுவில் ஒரு பெட்டல் மட்டும் சென்டராக வரும் இல்லையா, அதை மட்டும் லாக் பண்ணிட்டு பேலன்ஸை கொஞ்சம் கேப் விட்டு லாக் பண்ண போகிறோம். இதேமாரி உங்களுக்கும் நம்ம வந்து மேக் பண்ணி தரணுன்னா கண்டிப்பாக வந்து
வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 100 ருபீஸ்க்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் கொரியர் பண்ணி விடுவேன். இல்லை இதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்கோம். சாரீ கன்வெர்ட்டட் இன்டூ ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுட்ருக்கோம். சாரீ கன்வெர்ட்டட் இன்டூ ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நம்ம வந்து 600க்கு நம்ம வந்து சாரீ கன்வெர்ட்டட் இன்டூ ட்ரெஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும். அதுக்கப்புறம் மம் அண்ட் டாக்டர் காம்போ அப்படின்னா அது வந்து 1000க்கு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சாரீலேருந்து. அதில் லைனிங் ஃப்ரீ, ஷிப்பிங் ஃப்ரீ எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஜஸ்ட்டு 600 பே பண்ணிங்களாவே போதும். நான் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜு இல்லை லைனிங் சார்ஜ் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இதேமாரி வந்து உங்களுக்கு இன்விசிபிள் செயின் வேணும் அப்படின்னாலுமே, இல்லை வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக வேணும், இல்லை வேணும் உங்களுக்கு செப்பரேட்டாக ஓன் யூஸ்க்கு வேணுனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதேமாரி மாடல் வந்து 100க்கும் இதோட சிம்பிளான மாடல் 50க்கும் தான் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இதுங்க எவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.